உங்களுடைய செடிகளுக்கு எப்போ பூஞ்சை அதாவது ஃபங்கல் இல்லைன்னா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அதை பாதுகாக்கிறது சுலபமாயிடும் இல்லையா? அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ பூஞ்சை பெரும்பாலும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல மாய்ஸ்சர் இருக்கும்போது ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப டைட்டாக ஆகி பூஞ்சை வளர்த்துக்கான ஏதுவான நேரமாக அமையும். மழை காலங்கள்லையும் நம்மளால் இந்த பூஞ்சையை பார்க்கலாம். உங்கள் செடிகளுக்கு நீங்கள் மேல்நிலை நீர் பாய வச்சிங்கனாலும் பூஞ்சை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பொதுவாக இலைப்புள்ளி நோய், கருகள், சாம்பல் இது போன்ற நோயாக வரும். இது எல்லாமே துருவின் மூலியமாக உங்கள் செடிகளில் பரவும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஏர் சர்க்குலேஷனை நல்லா இருக்கிற மாதிரி மண்ணில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பூஞ்சையை தவிர்த்திடலாம். அடுத்தது வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். இது பெரும்பாலும் இலைப்பேன் இல்லை செடிப்பேன்ற பூச்சிகள் மூலியமாக தான் செடிகளில் வருது. பேன் வகைகள் உங்களோட செடிகளில் நல்ல தட்பவெப்பநிலை அதிகமாக இருக்கிற காலத்தில், அதாவது வெயில் காலத்தில் அதிகமாக பெருகி இனப்பெருக்கம் அடைஞ்சு செடிகளை தாக்கும். இதை நம்ம கொஞ்சம் அறிகுறிகள் மூலியமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இலைகளில் மச்சம் போன்ற தேமலோ இல்லைன்னா